வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீஃப் பெப்பர் சுக்கா. இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் விடணும். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கோம். 20 சின்ன உள்ளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், முக்கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் நல்ல மிளகு, ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு. இது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதில் கோகனட் ஆயில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் பீஃப் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் இதில் தண்ணி வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த சின்ன உள்ளி, தக்காளி, அப்புறமா பீஃப்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் போடணும். 4 to 5 விசில். அது பீஃபோட கண்டிஷனை பொறுத்து. நல்ல சின்ன இளம் பீஃபாக இருந்ததுன்னா ஒரு 4 விசில் போதும். அதை பார்த்து போடணும். ஒரு கடாயில் கொஞ்சம் கோகனட் ஆயில் விடுறோம். ஒரு 1.5 சைஸ் பெரிய வெங்காயம், இதை நல்லா போட்டு நம்ம வதக்கணும். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். உள்ளி நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இந்த கடாயில் பண்ணுற எல்லா ப்ராசஸுமே மீடியம் டு லோ ஃப்ளேம் இதிலே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் இது ரொம்ப அழகாக வரும் இந்த சுக்கா. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்
ஜீரகம், அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பரும் சேர்த்துக்கணும். இதில் நம்ம வந்து பெப்பர் சுக்கா, அதனால பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பெப்பரோட ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கும், அதுதான் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுறோம். பச்சை மிளகு, சில்லியெல்லாம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பீஃப் வந்து குக்கரில் போட்டது வெந்துட்டு பாருங்கள், நல்லா வெந்து அதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணி நிற்குது பாருங்கள். நம்ம மூடி போட்டு வேக வச்சதில் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த பீஃபை மட்டும் எடுத்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். அந்த பீஃப்லேருந்து வந்த அந்த தண்ணி, அதாவது அந்த கட்டியாக சாப்ஸ் மாதிரி இருந்தால் அதை எடுக்கக்கூடாது, அந்த கிரேவியை எடுக்கக்கூடாது. வெறும் பீஃபை மட்டும் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இடைக்கிட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிண்டி கிண்டி விட்டுக்கிடணும். மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறது நல்லது. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் அந்த கிரேவி, அதில் கொஞ்சம் தண்ணி நின்றுல அந்த குக்கரில், அதை வந்து இப்போ விடணும். அதை ஃபுல்லாக விட்டு அகைன் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதை ஃபுல்லாக விடுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுக்கதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட ஒரு 5 மினிட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் நல்லாவே திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க. அப்புறமா ஃபைனல் டச்சிங் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிருக்கோம். இனி அவ்வளோதான், இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹ்னஸ் வியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.